கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இரவு வேளை அதிரடியில் இறங்கிய என்பிபி கட்சி எம்பி. லேப்ஸ் எரிவாயு விலையில் திருத்தம். இரவு நேர களியாட்ட விடுதி திடீர் சுற்றி வளைப்பு. பெண் அதிகாரிகளின் அறைக்குள் அத்துமீறி நுழைந்த போலீஸ் கான்ஸ்டபிள். யாழ் போதனா வைத்தியசாலையின் ஊழல் தொடர்பில் பணிப்பாளர் சத்தியமூர்த்தியின் கருத்து. ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பாக அமைச்சர் வெளியிட்ட தகவல். தமிழர் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர். சாரதி அனுமதி பத்திரம் பெற காத்திருப்போருக்கு வெளியான அறிவிப்பு. தமிழர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்துக்கு காவல்துறையினர் இடையூறு தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை சீமெந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்ட விரோதமான முறையில் கண்டற்கற்களை ஏற்றி சென்ற பாரவூர்தியை வழிமறித்து தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். சாவச்சேரி நுணாவில் பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, அண்மைய நாட்களில் மந்துவில் பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல கட்டிட பொருள் விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு சொந்தமான பாரவூர்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்டற்கற்களை அகழ்ந்து செல்லப்படுவதாக பிரதேச மக்களால் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது. மக்களின் முறைப்பாட்டை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் மேற்கொண்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது நேற்று இரவு 10:15 மணியளவில் நுணாவில் பகுதியில் வைத்து குறித்த வர்த்தகருக்கு சொந்தமான பாரவூர்தியை மறித்து சோதனையிடப்பட்டது. இதன்போது அனுமதி பத்திரமின்றி கற்கள் ஏற்றி சென்றமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட குறித்த பாரவூர்தியை சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இந்த மாதத்துக்கான லேப்ஸ் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் வழங்க முடியும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. இம்மாதத்தில் எரிவாயு விலை தற்போதைய விலை மட்டத்திலேயே தொடர அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் லேப்ஸ் எரிவாயு விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. கடவத்தை நகரத்தில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியொன்றில் நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் சட்டவிரோத மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சுங்க வரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே இந்த வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 5 லட்சம் ரூபாவுக்கு அதிக பெறுமதியான வெளிநாட்டு மதுபான போத்தல்களே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதுவரி திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். நுரைச்சோலையில் பெண் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தங்கியிருக்கும் அறைக்குள் அதிகாலையில் பிரவேசித்ததாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் நுரைச்சோலை போலீஸ் நிலைய கட்டளை தளபதியினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் நுரைச்சோலை பெண் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தங்கியிருந்த இடத்திற்குள் ஒருவர் நுழைந்துள்ளதாக நிலைய தளபதிக்கு தகவல் கிடைத்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அண்மையில் போலீசில் இணைந்து கொண்ட பயிலுனர் என்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் கைதான போலீஸ் கான்ஸ்டபிள் தொடர்பில் கல்பட்டி உதவி போலீஸ் அத்தியட்சருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றம் செய்யாமல் குற்றம் சாட்டப்படுவதால் அண்மை காலங்களில் பணியாற்றுவதில் சலிப்புத்தன்மை ஏற்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டே கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உங்கள் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போதும் நீங்கள் அது தொடர்பில் எந்த கருத்தையும் முன்வைக்கவில்லை என எழுப்பப்பட்ட கேள்விக்கு தான் வாய் திறந்தாலே ஊழல் என்று சொல்வதாகவும் எதிர்வரும் நாட்களில் படிப்படியாக அதனை பொய்யென்று நிரூபிப்பேன் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அதுடன் முள்ளிவாய்க்காலில் இறுதி நாட்களில் காயமடைந்தவர்களில் விடுதலை புலிகளின் மேல்நிலை போராளிகளை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் தனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்றும் முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்காலில் இறுதி 3 நாட்கள் தனது வாழ்நாளில் மறக்க முடியாத வடு என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஓய்வூதிய நிலுவை மற்றும் பணிக்கொடியாக சுமார் 30 பில்லியன் ரூபாய் இன்னும் செலுத்தப்படாமல் இருப்பதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபேவர்த்தன தெரிவித்துள்ளார்.
இதனால் சுமார் 6,00,000 ஓய்வூதியதாரர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 1992 முதல் சில ஓய்வூதிய நிலுவைத் தொகைகள் நிலுவையில் உள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நிலுவையில் உள்ள ஓய்வூதிய நிலுவை மற்றும் பணிக்கொடியாக துரிதமாக வழங்குவதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக பேராசிரியர் அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த விடயம் தொடர்பாக நிதி அமைச்சுடன் கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் 10ஆம் திகதியும் ஓய்வூதியம் வழங்கப்பட உள்ளது. அத்தோடு ஏப்ரல், மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஓய்வூதியம் 9ஆம் தேதி வழங்கப்பட உள்ளது. இதேவேளை ஆகஸ்ட் மாதம் மாத்திரம் 7ஆம் தேதி ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை வானல காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட குளம் ஒன்றிலிருந்து சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சடலம் நேற்று காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. வானல பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய கொட்டைகிடகே நிரோசன் என்ற சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அத்துடன் குறித்த நபர் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை விருந்தொன்றுக்கு சென்று வருவதாக மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதனால் நிலுவையில் உள்ள 1,30,000 சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு 1 மாதத்துக்குள் வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன தெரிவித்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வெரகர வளாகத்தில் இடம்பெற்ற அவசர பரிசோதனை விஜயத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதியமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதனுடன் இணைய வழி முறையினூடாக சேவைகளை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதியமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களின் சாரதி அனுமதி பத்திரம் 12 மாதங்களுக்கு இடைநிறுத்தப்படும் அல்லது சாரதி அனுமதி பத்திரம் காவல்துறையினரால் ரத்து செய்யப்படும் என அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மதுபோதையில் வாகனம் செலுத்த வேண்டாம் என அனைத்து சாரதிகளையும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சி நகரில் பொது சந்தைக்கு அருகில் கையெழுத்து போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று குறித்த கையெழுத்து போராட்டம் மேற்கொள்ள தயாரான போது அங்கு வந்த கிளிநொச்சி காவல்துறையினர் அனுமதி பெற்ற குறித்த கையெழுத்து போராட்டத்தை மேற்கொள்ளுமாறு தெரிவித்து போராட்டத்தை தடுத்து நிறுத்தியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூக மயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இப்போராட்டம் தொடர்ச்சியாக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களில் இடம்பெற்று இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்று வருகிற நிலையில் கிளிநொச்சியில் மட்டும் இவ்வாறு காவல்துறையினர் இடையூறுகளை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியமைக்கு ஏற்பாட்டாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். இதேவேளை தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மல்லாவி நகரில் நேற்று கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. போராளிகள் நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் மத தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்படும் குறித்த கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜர் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.